ஹலோ. ஆமா மக்களே, என்ன கிளம்பலையா? கிளம்பணும் தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எதுக்கு மக்களே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்க. சும்மா இருக்க நேரத்துல சரி ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போனோம்னா கையில துட்டாவது போடணும். பாவம் உங்க அப்பனுக்கும் ஒத்தாசையா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவன் சொன்னா என் மொபைல் 2 கம்பெனி வச்சிருக்கான். அதுல இருந்து கணக்கு விளக்கெல்லாம் பாக்கிறதுக்கு ஆள் வேணும், கம்ப்யூட்டர்ல தான் வேலை அப்படின்னு சொன்னா. அதான் உன்னை ஏற்பாடு பண்ணி விட்டேன். கம்பெனில யார் கேட்டாலும் உன் கருத்த வண்டி தாத்தா சொல்லி விட்டாருன்னு மட்டும் சொல்லுமா, சரியா? சரிங்க தாத்தா. சமையல் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். கிளம்பதான் தாத்தா போறேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வாண்ணா. ஓகே தாத்தா. தேங்க்ஸ்பா. நானே பேக் எடுக்க வரணும்னு நினைச்சேன். நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் சொன்னா கேட்கவாம செய்த. வேலை சொல்லிக்கலாம் ஒன்னும் போக வேண்டாம். வீட்டுல இருந்து இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு மட்டும் படிச்சா போதும். நீ அதையும் படிச்சுக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் வேலை சொல்லி பார்த்துக்கிட்டு எப்படிமா உன்னால முடியும்? அதெல்லாம் முடியும்பா. ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே சாதிக்க முடியும். வேலைக்கு போய் கையில 4 காசு கிடைச்சுனா நமக்கு நல்லது தானப்பா. அந்த பழைய மாதிரி இப்ப வயக்காட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வீடு வேற நமக்கு இலவசமா தந்திருக்காங்க அந்த ஐயா. நல்லா இருக்க. வரவேதுக்குமா வேலைக்கு போனோம். ஊர்ல நமக்கு யாரும் என்னன்னு தெரியும் இந்த ஊர்ல. அப்படிலாம் நடச்சு நடக்குமாப்பா? எவ்வளவு ஊர்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் சிட்டில போய் வேலை பார்க்கலையா? அந்த ஊர்ல யாரையாவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். படிச்ச படிப்பை நம்பி அவங்க போறாங்கப்பா. அதே மாதிரி நானும் படிச்ச படிப்பை நம்பி வேலைக்கு போறேன். கவலைப்படாதீங்கப்பா. வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து இருக்கிற டைம்ல எல்லாம் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியா பாஸ் ஆகி எப்படியாவது வேலையை வாங்கிடலாம்ப்பா. வேலை கிடைச்சிட்டுனா எனக்கு நிம்மதிமா. அதோட சந்தோஷம் எதுவுமே இல்ல. பிற்காலத்துல உனக்கு உதவும் பத்தியா? காசு சம்பளம்னாலும் உனக்கு கையில கிடைச்சிரும் பத்தியா? சரி மக்களே, வட்டையில சோத்த எடுத்து வச்சுட்டேன். ஒரு சில்வர் டப்பால குழம்பு வச்சிருக்கேன், கொஞ்சம் ஊறுகாயும் வச்சிருக்கேன். நான் சோத்துக்கு மேல வச்சு நல்லபடியா சாப்பிடணுமா? இரு, நான் சட்டையை போட்டு ஓடியாரேன். உன்னை கொண்டு வேலை பார்க்க இடத்து வரைக்கும் விட்டுட்டு வரமா? அதே மாதிரி 5:30 மணிக்காண்டு வேலை முடிச்சிரும்ல. கம்பெனிக்கு வெளியில நான் நின்னுட்டு இருக்கேன். அதனால நீ வெளியில வந்தோடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்துடலாம். என்னப்பா சொல்றீங்க? இதுல என்னமா இருக்கு சிரிக்கிறதுக்கு? என்னப்பா, நான் என்ன எல்கேஜி போறேனா இல்ல யூகேஜி போறேனா? என்ன கையை பிடிச்சு ஸ்கூல்ல கொண்டு விட்ட மாதிரி ஞாபகத்துல இப்போ வேலைக்கு போறவ கூட நான் உன் கூட வருவேன், கூட்டிட்டு வருவேன் அப்படிலாம் சொல்றீங்க. என்னப்பா இது? பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்கப்பா. யார் சிரிச்சா என்ன மக்களே? எந்த வயசானாலும் தகுப்பனுக்கு பிள்ளைதான். நானே தனியா போயிருவேன்ப்பா. எனக்கு என்ன பயம்? பக்கத்துல தான் இருக்கு. இருந்தாலும் என்னப்பா இருந்தாலும்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கப்பா. சரி, இப்ப நான் தனியாவே போயிட்டு தனியா வந்துறப்பா. அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சாயந்தரம் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. சரி மக்களே, பாத்து போன. ஓகேப்பா, போயிட்டு வரேன். இப்படி ஒரு பாசமான அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளைக்கு கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல வேலை சொல்லி கிடைக்கணும். அது மாதிரி ஒன்னே ஒரு கல்யாணத்தையும் முடிச்சு வைக்கணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் திறந்தானோ. ஆகா, நம்ம ஆளு கிளம்பியாச்சு. இனி ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். இந்த ஊர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. ஹாய். யாரும் நம்ம பின்னால இருந்து ஹாய்னு மெதுவா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ச்சே, யாருமே இல்ல. என்னடா இது? யாரோ உசு உசுன்னு பின்னால இருந்து கூப்பிட்ட மாதிரி இருக்கு. யாருமே இல்ல. ஆனா சத்தம் மட்டும் உசு உசுன்னு வந்துச்சு. தெருவுலயே யாரும் நடமாடுன மாதிரி தெரியல. யார் நம்மள இப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. பொது ஊரா வேற இருக்குது. அப்பா வேற கூட வரேன்னு சொன்னாங்க. நான் வேற தைரியத்துல வேண்டான்னு வேற சொன்னேன். நம்ம தைரியத்துக்கு கேள்விக்குறி வந்துரும் போல இருக்கு. யாழினி, நீ தைரியமான ஆளு. எது வந்தாலும் சரிதான், எப்ப வந்தாலும் சரிதான். எது கண்டு பயப்படக்கூடாது. எப்பவும் எதுக்கும் ரெடியா இருக்கணும். ஒருவேளை நம்ம ஊருக்கு புதுசுங்கிறதுனால எவனாவது ரவுடி பையன் நம்ம பின்னால எது ஃபாலோ பண்றானோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ. ஐயோ, யாரும் தெரியலையே. வடிவேலு சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் வீக் மாதிரில இருக்கு நமக்கு. இந்த தடவை மிஸ் பண்ண கூடாது. நானா அந்த ரவுடி பையலான்னு பாத்துருவோம். உண்மையிலே ரொம்ப பயந்துட்டா போல இருக்க. பாவம் பிள்ளை. என்ன ஸ்டாப்ல அப்படி நின்னுட்டா? நகலாம நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை உஷாராயிட்டாளோ? ரொம்ப நல்ல பிள்ளைய குனிஞ்சு நின்னுட்டு இருக்காளே. சரி, இதான் கடைசி ட்ரிப்பு. லேசா போய் பயம் காட்டணும். இல்லன்னா நம்ம தான் போய் கரெக்டா சொல்லிட வேண்டியதான். தேவா, இதான் கடைசி ட்ரிப்பு. நல்லா அவ ஏமாந்துடணும், பயந்துடணும். அதுக்கப்புறம் நீனு டக்குனு முன்னவே நின்றணும். நமக்கு தாலி கட்டின புருஷன் சரியில்லை. இல்லன்னா இவட்டெல்லாம் போய் தொண்ணாந்து நிக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கலாம். அடியே நீலக்குட்டி, உன்னை யோசிச்சு பாத்தியா? வீட்டு பத்திரமே உன் கைக்கு வந்தாச்சு. புறவேதுக்கு யாருக்கு பயப்படணும்? அந்த சில்வண்டு நட்டுவகாலி மாதிரி நாட்டி ஆடிட்டு தெரியுதா? அதுதான் மிச்சம். வேற என்ன மிச்சம்? அந்த கரப்பம்பூச்சி வாய்க்கு வாய் சாப்பிடால் மட்டும்தான் மிச்சம். ஒரு உப்பு சரட்டை கூட பெற மாட்டா. அவள்லாம் ஒரு ஆளுன்னு எல்லாரும் அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு கிடக்காவா. இனி இந்த வீட்டுல நீதான் ராணி மகாராணி. அந்த சில்வண்டு இன்னையில இருந்து ஒரு வாட்டாண்டி. எனக்கு திருப்பி தாங்க முடியல. நாத்துவாம்ல நாத்து. இவ பாரு, நாத்த முடிச்ச நாத்து. நாத்து நாத்துன்னு ஊர் உலகமெல்லாம் இவளை ஒருத்தி தான் புகழுது. ஒரே மண்டகனை முடிச்சு தெரியுதா? மண்டக சாயம். ஆனா இப்ப என்கிட்ட சும்மா கொடுத்தா கூட 50 லட்சம் தருவான் அந்த வீட்டுக்கு. இப்ப நான் 1/2 கோடி சரி. கடைசியில தெரு கோடி தான். என்னடா இது? நான் 1/2 கோடின்னு சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல இவ தெரு கோடி சொல்லி கலவரப்படுத்துதா? நம்மள கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டா போல இருக்க. ஆமாங்க, இந்த ஊர்ல தான் இருக்கேல. இல்லனா நேத்து தான் அமெரிக்கால இருந்து இறங்கி வந்தேனா? என்னது பேசிட்டு இருக்கீங்க? தெரு கோடில ஒரு புது கடை ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஓலை கடை. ஓலைய பார்த்தாலே தெரியுமே, அந்த கடை தான். புது கடை சூப்பரா இருக்கும். தின்னி முட்டை என்னத்த வாங்க சொல்லுதான்னு தெரியல. ஓலை கடையில புதுசா வேற ஆரம்பிச்சிருக்காம. சரிங்க, வைக்கேன். எங்க அண்ணன் சம்பத்தி இதெல்லாம் தின்னே அழிச்சு போட போல இருக்கு. நம்ம ஊர்ல தெரு கோடில புதுசா ஒரு கடை திறந்திருக்கு. ஓலைப்புற கடை.
செல்வி, நான் மாசமா இருக்கனால திண்ண மேல உட்கார்ந்திருக்கும் போது காலை தொங்க போட்டுட்டு தானே உட்கார்ந்திருக்கணும். அதான் எங்க அம்மா சொல்லியிருக்கா, காலை தொங்க போட்டுட்டு இருந்தா கால் வீங்கிருமக்கா, அதனால கீழே உட்கார்ந்து நல்ல ஸ்லாத்த காலை நீட்டிட்டு உட்காருன்னா. அதான் காலை நீட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, நீங்க சொல்லலாம் சரிதான். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. மட்டன் சூப்பு பொண்டாட்டிக்கு மெனக்கிட்டு வாங்கி தந்திருப்பான் போல இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கி தந்திருப்பானா இவன் கஞ்ச பிசினாரி. செல்லக்குட்டி, சூப்பு வாங்கியிருக்கேன், மட்டன் எலும்பு சூப்பு. குடிச்சோன்னு நினைச்சுக்கோ, கும்மன் இருக்கும். சூப்பு உனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. மாசமா இருக்கல்ல, அவளுக்கு அப்பப்ப வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னா, நீங்க அம்மா சொன்னா, அதான் வாங்கிட்டு வந்தேன். சூடு ஆறதுக்குள்ள ஒரு கப்பல ஊத்தி கொண்டு கொடு. ஆமா தங்கச்சி, இந்த நேரத்துல நீ சூப்பு ஒயாம குடிக்கணும் பாத்துக்கா, அதான் வாங்கிட்டு வந்த பாத்துக்கா. நல்ல குடின்னா ஒண்ணு கூட மிச்சம் வைக்காத குடிச்சிரு. இப்பதானே உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல வச்சிருக்க பாசத்தை நீ வெளி காட்ட மாட்டேங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பாசம் வச்சிருக்க இந்த தங்கச்சி மேல. சீக்கிரம் கொண்டாடியா. தங்கச்சிக்காரிக்கு மட்டும் சூப் வாங்கிட்டு வந்திருக்காரு, அப்ப நாங்கலாம் பச்சை தண்ணியமா குடிக்கணும். எங்க வாய் மட்டும் சூப்பு குடிக்காதக்கா. யோ தகர டப்பா வாயா, ஓமருக்கு குடுக்க கொடையில ஓமர் தங்கச்சி சரி வருவா. இந்த சூப் அந்த டப்பால இருந்து இந்த கிண்ணத்துல ஊத்தி கொண்டதுக்கு இவ்வளவு நேரம் மாட்டி. சூப்பு சிந்திர விடாத பத்தியா, அதனால பக்குவமா மெதுவா ஊத்திட்டு இருந்தேன், அத கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. நேரம் என் தங்கச்சிக்கு சூப்பு குடுக்கறனால உனக்கு கொல்ல கொண்டு போன மாதிரி இருக்கு. கொண்டா, நானே கொண்டு போய் கொடுக்கேன். யாருட்டி சொல்லுத, எதுக்கு டீ சாப்பிட்டுன? என்னது இவ்வளவு பெரிய கொசுவா? உங்க பேக்ல வந்து கடிச்சிட்டு இருக்கு. நான் சும்மா இருப்பனா ஒத்த சமத்து கொடுத்தேன். ஆனாலும் எப்படி மிஸ் ஆயிட்டு மாமா, எங்க எஸ்கேப் ஆயிட்டு. எங்க இருந்தாலும் சரிதான், தியாடு கொண்டு பிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். அட பாவி மாமா, நான் எவ்வளவு அடிச்சாலும் நீங்க தாங்குவீங்க, ஆனா ஒரு கொசு கடிச்சா நீங்க தாங்குவீல மாமா. அதனால தான் மாமா இந்த அதிரடியான முடிவு எடுத்தேன். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மாமா. எவ்வளவு இவ்வளவு பாசமா என் பொண்டாட்டிக்கு ஒரு கொசு குடிச்சா கூட தாங்க மாட்டேன் காலே. சரிங்க மாமா, நீங்களே உங்க தங்கச்சிக்கு கொண்டு போய் சூப்ப கொடுங்க மாமா, ஆறிடாம. என் மேல மட்டும் இல்ல, என் தங்கச்சி மேலயே என்ன பாசம் வச்சிருக்காயா. கிடைச்சா இவ்வளவு வரலையா ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன தவறு செஞ்சோன்னு தெரியலையே கடவுள்.